அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்திரை அமாவாசையுடைய பதிவு. பராபவ வருடத்துடைய முதல் அமாவாசை, அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மொத்தம் 16 வகையான திதிகள் இருக்குது. இதில் 15 திதிகள் நமக்கு இறை வழிபாட்டுக்கும், அமாவாசை திதி மட்டும்தான் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கும் உரியதாக சொல்லப்படுது. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம், வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் ஏற்றங்களும் உண்டாகுங்கிற ஐதீகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த சித்திரை மாத அமாவாசையானது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி, தெரிந்தோ தெரியாமலோ உள்ள அந்த பித்ரு தோஷங்கள், நம்ம முன்னோர்களுக்கு இதுவரைக்கும் தர்ப்பணங்கள் பண்ணல, வழிபாடுகள் எதுவுமே செய்யாட்டி கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளில் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகள் நீங்கள் செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த பித்ருக்களுடைய தோஷங்களானது நிச்சயமாக நிவர்த்தி ஆகுங்கிற நம்பிக்கை. நம்முடைய சேனலே நம்ம நிறைய அமாவாசைக்கான பதிவுகள் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக எதையாவது நீங்கள் அந்த வீடியோக்களில் ஒரு மெத்தடாச்சும் ஃபாலோ பண்ணி முன்னோர்களுக்கான எளிமையான வழிபாட்டு முறைகள் நீங்கள் மறக்காமல் செஞ்சாலே போதுங்க. அந்த வகையில் நாளைக்கு எப்படி முன்னோர்களுக்கான வழிபாட்டுக்கு உரிய நாள் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அமாவாசை நாள் சொல்லிட்டாலே நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு உரிய நாள். ஏன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. அந்த வகையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு நாளைக்கு இந்த எளிமையான ஒரு வேர்பரிகாரம் மட்டும் செஞ்சாலே போதும். பல பேருக்கு தெரியும் இந்த குப்பை மேனி வேறு. சாதாரண குப்பையில், தெருவோரத்தில், நம்முடைய வீட்டிலேயே இந்த காம்பவுண்டோட கிடுக்கில், அப்படி எல்லா இடமும் செடிக்கு இடையில் இப்படி சாதாரணமாக வளர்ந்துருக்கக்கூடிய செடி தான் குப்பை மேனி செடி. பார்க்குறதுக்கு இந்த பேரே குப்பை மீனின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி குப்பையில் அப்படி குப்பையோட குப்பையாக தான் அந்த செடி வளரும். எந்தவித பராமரிப்பும் இல்லாமே வளரும். அப்படிப்பட்ட குப்பையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை கூட கோபுரத்தில் நமக்கு கொண்டு போய் உயர்த்தி வைக்கக்கூடியது தான் இந்த குப்பை மேனி வேருடைய சூக்ஷ்மமே. நாளைக்கு இந்த குப்பை மேனி வேறு வச்சு நம்ம எப்படிப்பட்ட தாந்திரிக பரிகாரம் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்தில் குறிப்பாக பண கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வேறு பரிகாரம்னா அது குப்பை மேனியுடைய வேறு பரிகாரம் தாங்க. பணத்துக்காக எவ்வளவோ நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த கையில் பணம் நமக்கு நல்லா தங்கிறதுக்கும், பணமானது புரள்வதற்கும், பணங்கள் பெருகுவதற்கும், வருமானங்கள் எல்லாம் சேமிப்பாக மாறுறதுக்கு அதற்கான வழிகள் கிடைக்கணும். பார்த்திங்களா, ஒரு பணம் சும்மா யாருக்கும் அள்ளி கொடுக்க மாட்டாங்க. அதற்கான உழைப்பு நம்ம போடணும். அந்த உழைப்புக்கான நல்லபடியான ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு சான்ஸ் கிடைக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியும். அப்படி எல்லா வகையிலையும் நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா குப்பை மேனி வேறு தான். இந்த வேர் இப்போ இந்த வீடியோவில் கூட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இது நான் பறித்து வச்சுருக்கக்கூடிய வேர். சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா நீங்கள் மறக்காமல் இந்த வேறு பரிகாரத்தை கையோடு நீங்கள் செஞ்சுருக்க. இதற்கு இந்த குப்பை மேனியுடைய அந்த வேர் பறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த செடிக்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இந்த செடியை நம்ம பறிக்கிறோம் அப்படின்னு மானசீகமாக மனசில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த வேரே பறிக்கணும். ஏன்னா இது மாதிரியான மூலிகைகளுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி இந்த செடியை நம்ம பிடுங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அதனுடைய நம்முடைய நகங்களோ வேறு ஏதாவது இரும்பு இது மாதிரியான ஆயுதங்கள் வச்சு இந்த செடியை பறிக்கக்கூடாது. மரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உபயோகித்து தான் நம்ம இந்த செடியை நம்ம பிடுங்கி எடுக்கணும். இப்போ இப்போ உங்கள் வீட்டிலே இந்த செடி இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டால் கூட போதும், டக்குன்னு சீக்கிரமாக ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அப்படி இதனுடைய செடிகளோடைய அந்த வேரை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுகி சுத்தப்படுத்தி நல்லா அதனுடைய மண்ணெல்லாம் போயிட்டு மஞ்சள் அந்த கலந்த தண்ணியால் நீங்கள் நல்லா கழுகி வச்சுக்கோங்க. இந்த வேருடைய பரிகாரம் நம்ம எப்போ செய்யலான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு டைமிங் நமக்கு நாளைக்கு மதியம் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் 1 to 2. ஏன்னா காலையில் நீங்கள் 6 to 7 தாராளமாக பண்ணலாம். அப்படி முடியாதவங்க மதியம் வரக்கூடிய 1 to 2. இப்போ இந்த 2 நேரமுமே எங்களுக்கு முடியலை அப்படிங்கிறவங்க நாளைக்கு அந்த அமாவாசை திதி நமக்கு முடிவதற்கு முன்னாடி,
அதாவது சாயங்காலம் 5:47க்கு அமாவாசை திதி நாளைக்கு முடியுது சாயங்காலம். அதற்கு உள்ள நம்ம இந்த ஒரு நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணணும். குறிப்பாக ராகு காலம், யமகண்டம் இந்த ஒரு நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ வேணாலுமே செய்யலாம். இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு துணி இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். இல்லாட்டி சின்னதான ஒரு சாதாரண நம்ம ஒரு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, A4 சைஸ் பேப்பர், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு ஜிப்லாக் கவர் அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பா உங்கள்கிட்ட ஏதாவது சில்வர் டப்பா அது மாதிரி அதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பித்தளை தட்டில் இதனுடைய வேர்களை மட்டும் நீங்கள் சுவாமி பூஜை ரூமில் வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டி உங்களுடைய முன்னோர்களை வேண்டி இதோடு கூட ஒரு 11 ரூபாய் காசு மட்டும், இல்லை 101 ரூபா உங்களால் முடியும்னா 101 ரூபா வச்சுக்கலாம், இல்லாட்டி 11 ரூபா வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் வச்சா கூட போதும். இதோடு கூட உங்ககிட்ட தங்கமோ வெள்ளியோ என்ன இருக்கோ வைக்கலாம். இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெறும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் வச்சு இந்த வேரை மட்டும் வச்சு மனசார வேண்டிட்டு எங்கள் குடும்பத்தில் நல்லபடியாக அந்த பணமானது பெருகி வரணும், வருமானங்கள் எல்லாம் உயரணும் அப்படின்னு நீங்கள் நல்லா வேண்டி நாளைய தினம் அமாவாசையில், அதுவும் இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் இதை அப்படியே எடுத்துட்டு நல்லா வேண்டி முடிச்சுட்டு அந்த வேருக்கும் தூபதீப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல, பீரோவில், இல்லாட்டி நகை வைக்கிற இடத்துல அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கலாம், இல்லாட்டி பேப்பரில் மடக்கி வைக்கலாம், இல்லாட்டி ஏதாவது வேறு ஸ்டீல் டப்பா அப்படி ஏதாச்சும் சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே தூக்கி உங்களுடைய பீரோவில் வச்சுருங்க. இந்த வேரை மட்டும் உங்கள் வீட்டோட பீரோவில் நீங்கள் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணத்தை அது பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வேரை நம்ம கையில் வச்சுட்டு எதை வேண்டினாலும் அதை அப்படியே நடத்தி தரக்கூடிய சக்தி இருக்குது. ஒரு பண கஷ்டம் வேணும்னா பணத்துக்காக நம்ம கேட்கலாம், இல்லை தங்க நகைகள் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் கேட்கலாம். எதை கேட்டாலுமே அதை தரக்கூடிய சக்தி இந்த சூக்ஷ்மமான ஒரு வேருக்கு இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு நாளைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு உங்களுடைய வீட்டோட நம்முடைய பீரோவில் நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த மாதம் நம்ம சொல்லுவதற்கு முன்னாடியே இந்த தாந்திரிக பரிகாரத்தை ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்கள் கையில் பணம் புழங்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதற்காக கோடிகளும் லட்சங்களும் கேட்டாலும் அந்த அளவுக்கு பணம் கிடைக்காது. நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் பணம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பணம் புழங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வேர் பரிகாரம் நமக்கு கண்டிப்பாக தருங்க. எளிமையான தாந்திரிக பரிகாரம், ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். நம்முடைய சேனலில் இந்த அமாவாசைக்கு நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லா பதிவையும் பார்த்து பலனடையணும்னு கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.